செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் உயர் இரத்த அழுத்தத்தை தடுப்பது மற்றும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து மருத்துவர் சித்ரா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய் சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. நான் டாக்டர் சித்ரா, தாய் சேய் நல மருத்துவர். இன்னைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே. ஸோ ஹை பிபினாலே ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹைப்பர் டென்ஷனில் இதை ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம் அண்ட் கண்ட்ரோல்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுமே அடல்ட்ஸ் எல்லாருமே ரெகுலராக பிபி செக்அப் பண்ணணும். ஏஜ் 30க்கு மேலே வந்துட்டாலும் சரி, இல்லை ஏதாவது சிம்டம்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இல்லை டயபெட்டிஸோ ஒபிசிட்டியோ இல்லை ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்தாலும் ப்ராப்பர் செக்கப்பும் ப்ராப்பர் ஃபாலோஅப்பும் வச்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு ஹைலைட் என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா, ப்ரெக்னென்ட் விமன் கூட ஹைப்பர் டென்ஷன் வரலாம். அதை ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ப்ராப்பராக அண்டர் கண்ட்ரோலில் வச்சாலே மாத்திரமே மதரோ பேபியோ சேஃபாக இருக்க முடியும். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் ஒரு ரெகுலர் ஆன்டினேட்டல் செக்கப்ஸ்க்கும் போகணும். அவங்களோட பிபியை ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். ஏதாவது சிம்டம்ஸ், அதாவது கை கால் வீக்கம், இல்லைனா சிவியராக தலைவலி, பிளரிங் ஆஃப் விஷன், பார்வை குறையிறது, இல்லை குழந்தைங்களோட அசைவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ அது ஏர்லி சிம்டம்ஸாக இருக்கலாம் பிபி ரொம்ப ஹை ஆகிறதுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக போய் டாக்டரை பார்க்கணும். சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சில மாற்றங்களை நிறைய கொடுக்கும். லைக் எப்படி அப்படின்னா, நம்ம ரெடியூஸ்ட் சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். வெளியில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெகுலர் எக்ஸசைஸ் எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். மெயின்டைன் அ ஹெல்தி பாடி வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது, அதாவது நல்ல ஒரு ஸ்லீப் தந்தாலோ, ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தாலோ, யோகாவோ மெடிடேஷனோ கூட இந்த பிபி எல்லாமே கம்மியாக எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக உங்கள் டாக்டர் ப்ராப்பராக பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணணும். எப்பயுமே நடுவில் மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல். ஸோ இந்த வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டேயில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோ யோர் நம்பர்ஸ், கண்ட்ரோல் யோர் ப்ரெஷர் அண்ட் ப்ரொடெக்ட் யோர் ஃபியூச்சர். அண்ட் ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் நெய்பர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். ப்ராப்பராக பிபியை செக்அப் வச்சு உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நல்லா வச்சு ஹாவ் எ ஹெல்தி அண்ட் குட் லைஃப். வேலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் பொதுமக்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பிரதம மந்திரி ஜன் ஔஷதி எனப்படும் மக்கள் மருந்தகங்களில் மருந்து தயாரிக்கும் விலையிலேயே மருந்துகள் விற்க மத்திய அரசு மக்கள் மருந்தகங்களை துவக்கி செயல்படுத்தி வருகிறது. ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவை குறைக்கும் வகையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை மலிவு விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மருந்தகங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஜெனரிக் மருந்துகள் சந்தை விலையை விட 30% முதல் 90% வரை குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த திட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட மருந்துகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த மருந்தகங்களில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மருந்துகள், எலும்பு மஜ்ஜை மற்றும் மாற்று அறுவை சிகிச்சைக்கான மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மக்கள் மருந்தகங்களில் மருந்துகள் விற்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க செய்வதற்காக பிரதம மந்திரி மக்கள் மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி வரும் பொதுமக்கள் கூறும்போது,
இளங்கோவன் என் பேரு. பிரைம் மினிஸ்டரோட மக்கள் மருந்தகம் எங்க பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாசம் 3000 ரூபாய்க்கு மேல எங்களுக்கு சேவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 6000 5000 இந்த அளவுக்கு எங்களுக்கு மெடிசன் எவரி மந்த் செலவாகும். பப்ளிக் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ஷாப். வெளியில வாங்கினாக்கா எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது 4 மடங்கு ஆகுது. பட் மாசத்துக்கு ஒரு 3000 சேவ் ஆகிறதால யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னுடைய பெயர் மோகன் ரெட்டி. எங்களுக்கு 60% 70% குறைவான விலையில் கிடைக்கிறது. இதற்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இது போன்ற மருந்தகங்கள் இன்னும் தமிழகத்தில் பட்டி தொட்டிகள் எல்லாம் வந்தால் மருத்துவம் எல்லோரையும் போய் சென்றடையும். என்னுடைய பேர் அரங்கண்ணல். 10 வருஷமா இங்க மெடிசன் சாப்பிட்டு இருக்க. தனியார் ஹாஸ்பிட்டலை விட இந்த மெடிசன் ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கு. ஆனா எல்லா மெடிசன் கிடைக்குது. அதே மாதிரி என் தம்பி நியூரோ ப்ராப்ளம், அவனுக்கும் இங்கதான் வாங்கி சாப்பிட்டு இருக்க. அவனுக்கு தனியார் ஹாஸ்பிட்டலை விட இங்க ரேட்டு கம்மியா இருக்கு. எல்லா மெடிசன் கிடைக்குது. சார் வந்த உடனே ஒரு 1/2 hour எல்லா மெடிசன் கொடுத்துறாரு எனக்கு. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் மிகவும் பயனளிப்பதாக உள்ளது என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி எமது செய்தியாளரிடம் கூறுகையில், என் பெயர் லோகேஷ். நான் விவசாய பணியை செய்து வருகிறேன். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு 3 தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த பணம் விவசாயத்துக்கு மற்றும் விதைப்பொருட்கள் வாங்கவும், இடுபொருட்கள் வாங்கவும் மற்றும் பூச்சி மருந்து வாங்க பயனுள்ளதாக இருக்கிறது. எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக எங்களது வங்கி கணக்கு பணம் வருவதால் நாங்கள் பணம் எடுத்து விவசாய பணிக்கு செலவிட பெரும் உதவியாக உள்ளது. இந்த திட்டத்தால் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைவது மகிழ்ச்சி அளிக்கிறது. விவசாயம் இருந்தால் மட்டுமே நாடு உயரும். அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த திட்டத்தை அளித்த பிரதமர் மோடிஜி ஐயாவுக்கு விவசாயம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோடை மழை, வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. கோடை மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடி மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் 24 மணி நேரம் சுழற்சி முறையில் அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். எனவே பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருப்பின் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் இருந்து பாதுகாக்க தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணம் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பு மேலும் வலுப்பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் விரிவடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் அடுத்த தலைமுறை வளர்ச்சியை தீர்மானிப்பதில் குவாண்டம் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு இறையாண்மை மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் ஆகியவை முக்கிய பங்காற்றும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வெறும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் மற்றும் உலகிற்கு வழங்கும் நாடாக மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா உலகளாவிய தொழில்நுட்ப சக்தியாக உயர வேண்டுமெனில் உள்நாட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப சூழலை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீர் பாதுகாப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். விதர்பாவில் நிலவும் நீர் தட்டுப்பாடு, பாசன பிரச்சினைகள் மற்றும் விவசாய நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டதாகவும் இதில் 40க்கும் மேற்பட்ட நீர் பாதுகாப்பு நிபுணர்கள், விவசாய அமைப்புகள் பங்கேற்றதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.